ஒரு யூத குடும்ப தலைவன் தகப்பன் தன் பிள்ளைகளோடு விளையாடும் பொழுது அவன் விளையாடுற விளையாட்டுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக சொல்லப்படுகிற விளையாட்டு என்னன்னா, சின்ன சின்ன பால்ஸை கொடுத்து குழந்தைங்களை ஒளிச்சு வைக்க சொல்லிடுவாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த குழந்தைங்க போய் என்ன பண்ணிடும், ஒளிச்சிடும். ஒளிச்ச உடனே அந்த பந்துகளை, சின்ன சின்ன பந்துகளை ஒளிச்சிருக்காங்க இல்லையா, அதை தன்னுடைய தகப்பன் என்ன பண்ணுவான், 2 கோழி இறகுகள் எடுத்துக்குவான் அல்லது பறவையின் இறகுகள். அதை எடுத்து என்ன பண்ணுவான், மெல்ல அந்த ஒளித்து வைத்திருக்கிற பந்தை என்ன பண்ணுவான், வெளியே கண்டுபிடிச்சி கொண்டு வருவான். தன்னுடைய மகன் இதை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, 5 வயது 6 வயது 7 வயது மகனோ மகளோ இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நமக்குள் இருக்கிற பாவத்தை தேவன் கண்டறியும் பொழுது அதை மென்மையாகவும் லகுவாகவும் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வருகிறார். அப்படிங்கும் பொழுது தனக்குள் இருக்கிற பாவத்தை கடவுள் இடத்துல சொல்லுவதற்கு அந்த மகன் என்ன பண்ண மாட்டான், பையன் வளரும் பொழுது என்ன பண்ண மாட்டான், அஞ்ச மாட்டான். தப்பு பண்ணிட்டான்னா அவன் எங்க தான் போவான், நேரா ஆண்டவர்கிட்ட தான் போவான். அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்ட தான் போவான். ஏன்னா அதை மிருதுவாக தேவன் கையாளுவார். நாம சொல்லி இருந்ததெல்லாம் என்னன்னா, பாவம் செஞ்சுன்னா கண்ணை குத்திரும், சாமி என்ன பண்ணிடும்ன கண்ணை குத்திடும். அவன் கடைசி வரைக்கும் தண்டனைக்கு பயந்து தன் குற்றவாளிங்கிறத என்ன பண்ண மாட்டான், ஒப்புக்கொள்ளவே மாட்டான். இப்படி